Hi, hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம 5 minutes craftsல இருந்து Christmas hacks தான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். மொத்தமா 5 Christmas hacks டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். And இதுல வந்து நான் எடுத்துர்க்க 5 ஹேக்குமே வந்து ஒரு ஹாலிடே கார்ட்ஸ் இல்ல greeting cards எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரியான ஹேக்கா தான் நான் வந்து எடுத்துர்க்கேன். So Christmas வேற வந்துட்டே இருக்கு. எல்லாருக்கும் அட்வான்ஸ் மேரி கிறிஸ்மஸ். So இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலயே ஒரு பெல் ஐகான் இருக்கும் அதையும் டாப் பண்ணீங்க அப்படினா அதுல 3 ஆப்ஷன் கேக்கும் அதுல ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வெச்சுக்கோங்க so that நான் எப்பப்பலாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹேக்கே வந்து ஒரு சூப்பரான ஹேக்கு. நார்மல் கார்டில் வந்து அது சார்ட் பேப்பர்னு நினைக்கிறேன். அந்த சார்ட் பேப்பரில் வந்து நம்மளோட ஜிங்கிள் பெல்ஸ் பக்கத்தில் ஒரு பால் தொங்கும் இல்லையா, அந்த பாலை வந்து டிசைனாக வச்சு ஒரு சூப்பரான ஹாலிடே கார்டு க்ரியேட் பண்ணுறது தான் இந்த ஹேக்கு. ஸோ அதுவும் வந்து நம்ம சின்ன வயசுலலாம் அந்த பபிள் ரேப்பர் இருக்கும்ல அதை வந்து வெடிச்சு விளையாடுவோம். யாராச்சும் விளையாடுவீங்களா அப்படிங்கிறது எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை வச்சு தான் அந்த டிசைனே வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ஹேக் ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நம்மளோட கார்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. ஆனால் இதில் நான் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா ரெட் கலர் வந்து கொஞ்சம் வாட்டரியாக மிக்ஸ் பண்ணிட்டேன். அதனாலேயே வந்து க்ரீன் கலர் கொஞ்சம் திக்காக மிக்ஸ் பண்ணால் அது வந்து சரியாக ஒட்ட மாட்டேங்குது. அதனால் ரொம்ப வாட்டரியாகவும் இல்லாமல் கொஞ்சம் திக்காகவும் இல்லாமல் மீடியமாக வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த கார்டு சூப்பராக வரும். அண்ட் மேலே வந்து அவங்க கிளிட்டர் க்ளூ யூஸ் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து க்ளூவையும் ஃபஸ்ட்டு க்ளூ போட்டு அதுக்கு மேலே வந்து கிளிட்டரை வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டேன். ரெண்டும் ஒன்று தான், பட் இட்ஸ் ஓகே, எதுவாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த ஹேக் வந்து சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. அதனால இந்த ஹேக்கு நம்ம 10 out of 10 கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட செகண்ட் ஹேக் வந்து ஒரு சூப்பரான கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து நம்மளோட கார்டில் டிசைனாக போடுறாங்க. அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயும் வந்து ப்ரஷ் இருக்குல்ல, நம்ம டூத் ப்ரஷ், அதை வச்சு தான் பண்ணுறாங்க. ஸோ சூப்பராக வந்திருக்கு அவங்களுக்கு. நமக்கு எப்படி வருதுன்றது எனக்கு தெரியல. ஸோ இப்போ இந்த ஹேக் ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
கார்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆனால் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆச்சு அப்படின்ட்டுலாம் நான் சொல்ல முடியாது. ஆனால் பார்க்கறதுக்கு வந்து நல்லாயிருக்கு. ஆனால் இது ப்ரெஷ் வச்சு இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீயாக பண்ணும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த ஸ்ப்ரிங்கிள் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ரெண்டுத்தையும் விட அது ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு அட் த சேம் டைம். ஸோ இந்த ஹேக் வந்து சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. இந்த ஹேக்கு வந்து நம்ம 9/10 கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம தேர்ட் ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட தேர்ட் ஹேக் வந்து ஒரு நார்மல் க்ரீட்டிங் கார்டு மாதிரி தான் இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஹேக் நமக்கு ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நம்மளோட கார்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஆனால் இதில் வந்து நான் ஒரு சூப்பரான பூங்கு வேலை பண்ணிட்டேன். என்னென்னா, இந்த இடத்துல வந்து அவங்க டபுள் சைடட் செலோ டேப் ஒட்டி கிளிட்டர் வந்து போட்டிருப்பாங்க. சில்வர் கலர் கிளிட்டர் வந்து போட்டிருப்பாங்க. ஆனால் நான் வந்து கோல்டன் கலர்லேயே இந்த ஷீட் இருக்குல்ல, அந்த ஷீட்டையும் வந்து க்ளூ வச்சு ஒட்டிட்டேன். ஸோ எனக்கு வந்து இந்த மெத்தட் தான் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதனால நான் இந்த மாதிரி பண்ணேன். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குதோ அந்த மாதிரியில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஹேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஹேக் வந்து நான் 10/10 கொடுக்குறேன். நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். அதுவும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த மெத்தடில் ட்ரை பண்ணீங்க அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஹேக் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோர்த் ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட ஃபோர்த் ஹேக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இத்தனை ஹேக்லேயுமே வந்து நம்ம பேஸாக சார்ட் இல்லாட்டி பேப்பர் வச்சு தான் வந்து செஞ்சோம். இந்த ஹேக் வந்து கார்ட்போர்ட் பேஸாக வச்சு செஞ்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஹேக் ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நம்மளோட கார்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக க்யூட்டாக குட்டியாக அழகாக இருக்குது. செம்ம சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த ஹேக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹேக்கை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீட்டில். ஸோ இந்த ஹேக்கு வந்து நம்ம 10க்கு 100 கொடுக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம 5th ஹேக், லாஸ்ட் ஹேக் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட லாஸ்ட் ஹேக் 5th ஹேக் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹேக்கு. ஸோ இதில் வந்து இந்த வின்டரோட சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஹேக் ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
Many minutes later. ஸோ நம்மளோட கார்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது இருக்கிறதுலே நம்ம 5 ஹேக்லேயுமே வந்து இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹேக்குன்னு சொல்லலாம். சூப்பராக இருக்குது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அண்ட் இதில் வந்து ஹேக்கில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, க்ளூ போட்டுட்டு சால்ட் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருந்தாங்க. ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அதில் ஒரு மாதிரி வாட்டர் கலர், ஒரு மாதிரி ப்ளூ வாட்டர் கலரை வந்து அதில் லைட்டாக வச்சு எடுத்தாங்க. ஆனால் கடைசியில் காமிக்கும் போது அது வந்து சில்வர் கலராக மாறிடுச்சு. அது மட்டும் எப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை. ஸோ நான் மறுபடியும் கூட போடுறேன் பாருங்கள். ஸ்ப்ரிங்கிள் பண்ணும்போது வந்து சால்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து வாட்டர் கலர் போட்டுட்டு கடைசியில் காமிக்கும் போது மட்டும் உங்களுக்கு வந்து சில்வர் கலரில் தான் காமிப்பாங்க. ஸோ சால்ட் போட்டாலும் நல்லா தான் இருந்திருக்கும். பட் எனக்கு இந்த சில்வர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால நான் வந்து டேரெக்டாக சில்வர் கலர் ஜிகினாவே வந்து அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த ஹேக் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்கள் உங்ககிட்ட ஜிகினா இல்லைனா சால்ட் கூட ஸ்ப்ரிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஹேக்குமே வந்து நம்ம 10க்கு 200, 300, 400 நிறைய 100 கொடுக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இந்த 5 ஹேக்லையுமே எனக்கு இந்த ஹேக் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எந்த ஹேக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த 5 ஹேக்கில் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 5 ஹேக்லையுமே நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எது உங்களுக்கு நல்லா வந்துச்சு, எதுலாம் உங்களுக்கு நல்லா வரல, எந்தெந்த ஹேக்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் எல்லாருக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி அட்வான்ஸ் மேரி கிறிஸ்மஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அவங்களாம் ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கண்டினியூஸாக பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas.